வெல்கம் டு ஆல். பிஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்காக நம்ம 10th புக்கை ஃப்ரீயாகவே நம்ம நடத்துகிறோம் யூடியூப்பில். ஒவ்வொரு கிளாஸுமே நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இதில் இருக்கிற கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படின்னா கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு வீடியோவை போட்டிருப்பேன். அந்த வீடியோவை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாடத்தில் அன்னை மொழிங்கிற பாடலை தான் பார்க்க போகிறோம். யார் எழுதியிருக்காங்க? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதியிருக்காங்க. இந்த பாக்ஸ் பாருங்க. சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நரையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனைத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செய்தற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். இதெல்லாம் யாரை பத்தி பாடியிருக்காங்க? தமிழை பத்தி பாடியிருக்காங்க. தமிழ் அன்னையை பத்தி பாடியிருக்காங்க. சரிங்களா? அதனாலதான் இதோட தலைப்பு என்ன? அன்னை மொழின்னு இருக்கு. சரி, இந்த பாடலோட முதல் பாடலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதோட தலைப்பு என்ன அப்படின்னா, அழகார்ந்த செந்தமிழே, அழகான தமிழே அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ சொல்லியிருக்காங்க. பாடலை பார்த்துடலாமா? அன்னை மொழியே. அன்னை மொழியே அப்படின்னா என்ன? தமிழ். தமிழ் தான் நமக்கு தாய்மொழி. அப்போ அன்னை மொழியே, நமக்கெல்லாம் தாய்மொழியே. அழகார்ந்த செந்தமிழே, அழகான மொழியே, அழகான செந்தமிழே சொல்லிட்டாங்க. அப்போ அழகான மொழியே. முன்னைக்கு முன்னை முகிழ்த்த நறுங்கனியே. இந்த பாடலடி, இந்த பாடலடி எதை சொல்லுது அப்படின்னா, தமிழோட தொன்மையை சொல்லுது. தமிழோட தொன்மையை சொல்லுது. அப்போ எப்ப தோன்றுச்சுன்னே தெரியல. அதான் முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கனியேன்னு சொல்லிடுச்சு. அடுத்து, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. அதாவது நமக்கு தெரியும், நம்ம தமிழர்கள் முதல்ல தோன்றிய நிலம் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். தமிழர்கள் தோன்றிய நிலம் அது என்ன சொல்றோம்? குமரிக்கண்டம்னு சொல்றோம். அப்போ அங்கதான் முதல் மாந்தன் தோன்றியிருப்பான். அந்த முதல் மாந்தன் தோன்றிய உடனே பேசிய மொழி என்னவா இருக்கும்? தமிழா இருக்கும். அங்க நிலை பெற்றிருந்த மன்னி அப்படின்னா நிலை பெற்றிருந்த, மன்னினா அப்படின்னா என்ன? நிலை பெற்று இருந்த, நிலை பெற்று இருந்த, நிலை பெற்றிருந்த மண்ணுலக பேரரசேன்னு சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழை போற்றுவார். சரிங்களா? அடுத்த பாடலடி பாருங்க. தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே. தென்னன் மகள்னா யாரு? தென்னன்னா யாரு? பாண்டியர்கள். பாண்டியனின் மகளையும் சொல்றாங்க. தென்னன் மகளைனா பாண்டியனின் மகளையும் சொல்லியிருக்காங்க. அதாவது முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், இது மூன்றுமே யாருனால உருவாக்கப்பட்டது? பாண்டியர்களால உருவாக்கப்பட்டது. அப்போ பாண்டியர்கள் தானே தமிழை வளர்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் தென்னன் மகளையும் சொல்லிட்டாங்க. யாரோட மகள்னு சொல்லிட்டாங்க? தென்னன் மகள்னு சொல்லிட்டாங்க. திருக்குறளின் மாண்புகளையும் சொல்லியிருக்காங்க. திருக்குறளின் மாண்புகளே. இன்னரும் பாபத்தே, இன்னரும் பாபத்தே. பாபத்தேனா என்ன? 10 பாட்டு. பாபத்தேனா என்ன? 10 பாட்டு. என் தொகையே. என் தொகையேனா என்ன வரும்? 8 தொகையே. என் தொகையேனா 8 தொகையே. இந்த லைனை கொடுத்து கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பாபத்தேனா என்ன? என் தொகையேனா என்ன? நற்கணக்கேனா என்ன? நற்கணக்கேனா 14 மேல் கணக்கு நூல், 14 கீழ்கணக்கு நூல். 14 கீழ்கணக்கு, அதுக்கப்புறம் மேல் கணக்கு, அதுதான் நற்கணக்கே. சரிங்களா? அடுத்து, மண்ணும் சிலம்பே. மண்ணும் சிலம்பே. சிலம்புனா என்ன வரும்? இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்கல்ல. ஒன்று என்ன? சிலப்பதிகாரம். ஒன்று என்ன? சிலப்பதிகாரம். மற்றொன்று என்ன? மணிமேகலை. அடுத்து மணிமேகலை. மணிமேகலை கலை வடிவேன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை வடிவே. முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. முன்னும் நினைவால் முடித்தால வாழ்த்துவோமே. இந்த அளவுக்கு பெருமையை கொண்டுள்ள தமிழை என்னோட முடித்தால நான் வாழ்த்துகிறேன்னு சொல்லி யார் சொல்லியிருக்காரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழை போற்றி வணங்கியிருக்காரு. முடித்தால வாழ்த்திருக்காரு. எப்படிப்பா வாழ்த்திருக்காரு? முடித்தால வாழ்த்திருக்காரு. சரிங்களா? அடுத்து, செப்பரிய நின் பெருமை.
இந்த பாடலடி என்ன சொல்லுது? அதுக்கு முன்னாடி பாடலடி வந்து அழகார்ந்த செந்தமிழேன்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சு. இப்போ செப்பரிய நின்பெருமை. அப்ப அங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க? அழகார்ந்த செந்தமிழே, தமிழ் எந்த அளவுக்கு அழகானது, தொன்மையானது, யாரோட மகள், அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து பாவலர் கொடுத்திருக்காரு. இந்த அடியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்பரிய நின்பெருமை. அப்போ வந்து இதுல வந்து அதோட புகழை வந்து எப்படிலாம் வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. சரிங்களா? செப்பரிய நின் பெருமை. பெருமைனா என்ன? அதோட புகழெல்லாம் சொல்லி போறாங்க. செந்தமிழே, செந்தமிழ்னா என்னது? செழுமையான தமிழே. செந்தமிழ்னா என்ன அர்த்தம்? செழுமையான தமிழே. செழுமைனா என்னங்க? செழுமைனா வளமைன்னு அர்த்தங்க. செழுமைனா என்ன? வளமான தமிழேன்னு சொல்லியிருக்காங்க. உள்ளுயிரே, என்னோட உயிரே நீதான். உள்ளுயிரே, உள்ளுயிரேனா என்னோட நீ உயிரே நீதான் சொல்லியிருக்காரு. செப்பரிய நின் பெருமை, செப்பரிய நின் பெருமை, என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும். அதாவது உன்னுடைய பெருமையை எப்படி வந்து நான் வந்து என்னோட நாளை வந்து நான் எப்படி சொல்லி முடிக்க முடியாதே. முடிவில்லாத அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து என்ன இருக்கு, முடிவில்லாத அளவுக்கு உங்கள்கிட்ட புகழ் இருக்கே அப்படிங்கிறத அவர் வந்து குறிப்பிடுகிறார். முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலப்பும் வேறார் புகழுரையும். அப்போ முந்தை தனிப்புகள் அப்படின்னா என்ன? தமிழ் தான் வந்து தொன்மையான மொழின்னு நமக்கு தெரியும். தமிழ்ல பலமான பல சொற்கள், வேர் சொற்கள்னாவே தமிழ்ல தான் அதிகமா இருக்கும். வேர் சொற்கள்னாலே தமிழ்ல தான் அழகா இருக்கும். அதுவும் இல்லாம இலக்கியங்கள்னா சங்க இலக்கியங்கள் கிமு 3ஆம் நூற்றாண்டு டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இருக்கு. அப்போ சங்க இலக்கியங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் விந்தை நெடுநிலப்பும் வேறார் புகழுரையும். தமிழை பத்தி வேறு மொழி அதாவது வேறு மொழியில இருக்கிறவங்க, வேறு மொழி ஆய்வாளரும் என்ன பண்ணியிருக்காங்க? போற்றி தான் நம்மளை பாடியிருக்காங்க. அப்போ வேறு மொழியாளர்கள் போற்றுனது. உந்தி உணர்வெழுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அத்தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முன்தோற்றம் யான்றும் முழங்க தனித்தமிழே. அதாவது செந்தாமரை தேனை குடித்து யாரு வந்து தூங்குவாங்க அப்படின்னா அந்த தும்பி வந்து ரொம்ப நித்திரை கொள்ளும். அதுபோல உன்னுடைய புகழப்பாடி முன்தோற்றம் யான்றும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லி யாரு முடிச்சிருக்காரு? பாவலரேறு முடிச்சிருக்காரு. சரிங்களா? இது வந்து எந்த தொகுதியில இடம்பெற்றிருக்குன்னா கனிச்சாறுங்கிற தொகுதியில் இடம்பெற்றிருக்கு. இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்கலாம். சரிங்களா? அதே மாதிரி தலைப்புகள் முக்கியம். செப்பரிய நின்பெருமை, அதே மாதிரி அழகார்ந்த செந்தமிழ், இது ரெண்டுமே முக்கியம். இந்த பாடலோட அடியோட பொருள் பார்த்தலாமா? பாடல் அடியோட பொருள் பார்த்தலாமா? அதான் சொன்னல, அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமை, அதான் தொன்மை, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரிக்கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. அதாவது குமரிக்கண்டம் லெமூரியா கண்டம் சொல்லுவாங்க. அந்த லெமூரியா கண்டத்துல பேசிய மொழிதான் வந்து என்ன சொல்றாங்க? தமிழ்னு சொல்றாங்க. அப்ப அங்க நிலை பெற்று இருந்திருக்கு. பாண்டியனின் மகளே, ஏன்னா முதற்சங்கம், இறைச்சங்கம், கடைச்சங்கம் மூன்றும் பாண்டியர் மன்னர்களால் வந்து வளர்த்தெடுக்கப்பட்டது. திருக்குறளின் பெருமைக்குரியவளே, உலகத்துக்கு ஒரு பொதுமுறையை வழங்கிய மொழி வந்து தமிழ் தான். அது திருக்குறள். அப்போ திருக்குறளின் பெருமைக்குரியவளே அப்படின்னு சொல்லி பாவலரேறு வந்து குறிப்பிடுகிறார். 10 பாட்டே, 8 தொகையே, 14 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். உன்னை வந்து எப்படி வாழ்த்துறோம்? தலைப்பணிந்து வாழ்த்துறோம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து என்னதை குறிப்பிடுது? அழகான செந்தமிழில இந்த பாடலடி இருக்கு. இது என்னன்னா செப்பரிய நின் பெருமை, செழுமை மிக்க தமிழே. செழுமைனா வளமைன்னு சொல்லிட்டேன். அப்போ செழுமைனா வளமைதான். எமக்குயிரே, எனக்கு உயிரானவளை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ் நாக்கு எவ்வாறு விரித்துரைக்கும். சொல்லி முடிக்க முடியாதே, அவ்வளவு பெருமைகளை வைத்திருக்கிறாயே அப்படின்னு சொல்லி பெருமையை வந்து புகழ்ந்து பேசியிருக்காரு. பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழரையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகின்றன. யாரோட, அதாவது என்னோட மொழியில இருக்கிறவங்க வந்து சொல்றதை விட வேற்று மொழியார் உன்னை புகழ்ந்துரைக்கும் போது எனக்கு வந்து என்ன ஆகுது? ஒரு பற்றுணர்வு உன் மேல வந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. என் தனித்தமிழே, வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல
உன் பெருமையை எங்கும் உலகுகின்றோம். உன் பெருமையை எங்கும் உலகுகின்றோம்னு சொல்லி யார் முடிச்சிருக்காங்க அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடி முடிச்சிருக்காங்க. இதுல இருந்து எந்தெந்த கொஸ்டின்லாம் வருங்கிறத நான் நோட் பண்ணி சொல்றேன் பாருங்க. இங்க பாருங்க, அன்னை மொழியை வந்து யார் எழுதின நூல்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் ஒண்ணு. அதே மாதிரி இந்த தலைப்பு அழகார்ந்த செந்தமிழைங்கிற தலைப்பு, இங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை, இந்த மாதிரி லைன் கொடுத்துட்டு இது வந்து யார் எழுதின நூல்னு கேட்பாங்க. கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசு மண்ணுலக பேரரசின்னு கொடுத்துட்டு இதுல வந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அழகார்ந்த செந்தமிழ் தலைப்பா அப்படிங்கிறத கொஸ்டினா கேட்டிருக்காங்க நிறைய டைம். அதனால அதையும் பாத்துங்க. தென்னன் மகளேனா யாருன்னு கேட்கலாம். திருக்குறளின் மாண்புகளே, அதுக்கப்புறம் பாபத்தை என் தொகையானா என்ன, இந்த லைன் ஃபுல்லா கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கொஸ்டின்ல எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணி, பாபத்தை என்றால் என்ன, எண் தொகையா, அதாவது 8 தொகையா, 10 பாட்டா, 10 கீழ்கணக்கா, 17 மேல் கணக்கா, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுருக்கலாம். அதே மாதிரி சிலம்பேனா என்ன, மணிமேகலை வடிவேனா என்ன, இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா. தென்னன்னா யாருன்னு கேட்கலாம். இதை வந்து அண்டர்லைன் பண்ணிட்டு இந்த லைன் மட்டும் கொடுத்துட்டு தென்னன்னா யாரு, பாண்டியனா, சேரனா, சோழனா அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா. தென்னவன்னா யாரு, பாண்டிய மன்னர்கள். அடுத்து இங்க பாருங்க, இதெல்லாம் வந்து கொஸ்டினா கேட்கலாம், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணிந்து வேக வேண்டும், என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா கா சச்சிதானந்தன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸு. சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருப்பி படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் எல்லா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்லையுமே இந்த பாக்ஸ்ல இருந்து வராத கொஸ்டின்னு ஒண்ணு கிடையாது. சரிங்களா. இது ரொம்ப முக்கியம். பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுப்பில் இருந்து இருவேறு தலைப்புகள் உள்ள பாடல். அதான் சொல்றல, தமிழ்தாய் வாழ்த்து முன்தோற்றம் யான்று, தமிழ்தாய் வாழ்த்து முன்தோற்றம் யான்று. இதுல வந்து தென்மொழி தமிழ் சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார்? துரைமாணிக்கம். நமக்கு பாவலரேறுன்னு படிச்சாச்சு. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அப்போ இப்படிதான் படிக்கணும். நம்ம எதையுமே கொஸ்டினா மாத்த தெரிஞ்சா அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியா நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல என்னென்ன தலைப்பு இருக்குங்கிறத ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. தமிழ்தாய் வாழ்த்து முன்தோற்றம் யான்று. இவர் இயற்றிய இதழ்கள் என்ன அப்படின்னா, இவர் வந்து நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னா தென்மொழி தமிழ் சிட்டு. இந்த தென்மொழிக்கு பதிலாக தேன்மொழின்னு கூட நமக்கு வந்து ஆப்ஷன் வைப்பாங்க. தென்மொழி தமிழ் சிட்டு ரெண்டும் முக்கியம். சரிங்களா. தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் மூணு இது எழுதியிருப்பாரு. அதையும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் தென்மொழி, அதுக்கப்புறம் தமிழ் சிட்டு, அதுக்கப்புறம் தமிழ் நிலம். இது மூணுமே அவர் நடத்திய இதழ்கள் தான். அதுக்கப்புறம் இவர் எழுதிய நூல்கள் சொல்லியிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியம். இதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அதாவது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. கொஸ்டின் வந்துருச்சுங்களா? அவ்வளவுதான். இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. இவருடைய நூல்கள் வந்து நாட்டோடமையாக்கப்பட்டுள்ளன. அப்ப சின்ன சின்னதாக தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும். சரிங்களா. இதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நம்ம கொஸ்டினா மேக் பண்ணிட்டேன். அப்ப இதுக்கு மேல கொஸ்டின்ஸ் வராது. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை வந்து மேக் பண்ண தெரிஞ்சாலே போதும், நம்ம வந்து ஆன்சரை வந்து ஈஸியா பிக் பண்ணிடலாம். இந்த பாக்ஸுக்குள்ள இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இந்த கொஸ்டின் வரணும் அப்படின்னா நமக்கு என்னென்ன விஷயம்லாம் தேவைப்படும்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எந்த தொகுப்புல இருந்து இந்த நூல் எழுதியிருக்காரு, அதாவது கனிச்சாறுங்கிற தொகுப்பு முக்கியமா. அடுத்து இதுல என்ன தலைப்பு இருக்கு? தமிழ்தாய் வாழ்த்து முன்தோற்றம் என்று. ரெண்டாவது கொஸ்டின் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் இதுல இதழ்கள் என்ன? தென்மொழி தமிழ் சிட்டு முடிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் இவரோட இயற்பெயர் என்ன? துரைமாணிக்கம், அதுவும் முடிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் இவரோட நூல்கள் உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கனிச்சாறு, இன்சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், இதுவும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் லாஸ்டா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம். திருக்குறள் மெய்ப்பொருளை இதற்கு கருவூலமாய் அமைந்தது, தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது. இவருடைய நூல்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்க? நாட்டோடமையாக்கப்பட்டுள்ளது. முடிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் இயல்ல ஃபர்ஸ்ட் பாடம் கம்ப்ளீட்டட். சரிங்களா. அடுத்து இங்க பாருங்க, இதுவும் படிச்சுக்கலாம். இது பாருங்களே, 8 தொகை நூல்களை உங்களுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கா? இது ஈஸியான பாட்டுக்கு பாருங்க. நற்றினை, அதாவது நல்ல நற்றினை சொல்லுவாங்க.
நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்த எட்டு தொகை. இதுல என்ன சார் கொஸ்டின் கேட்க போறாங்க? கேட்கலாம்லே. நல் என்ற அடைமொழி கொண்ட நூல் என்ன? நற்றினை. நல்ல என்ற அடைமொழி கொண்ட நூல் என்ன? குறுந்தொகை. அதுவே ஐங்குறுநூறுக்கு எதுவுமே சொல்ல. ஒத்த பதிற்று பத்து, ஒத்தங்கிறது எங்க வரும்? பதிற்று பத்துக்கு வரும். ஒத்தங்கிறது பதிற்று பத்துக்கு வரும். ஓங்கு பரிபாடலா? ஓங்கு பரிபாடல். ஓங்கு பரிபாடல். கற்றறிந்தார் ஏற்றும் களி அப்படின்னா என்ன? கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை. கலித்தொகை. அதுக்கு முன்னாடி என்ன போடுவோம்? கற்றறிந்தார் ஏற்றும் களின்னு போடுவோம். கற்றறிந்தார் ஏற்றும் களின்னு போடுவோம். சரிங்களா? அதோட அகம்புறம் என இத்திரத்த எட்டு தொகை. அப்போ இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நமக்கு கேட்கலாம். அடைமொழி வச்சு நல், நல்ல, ஒத்த, ஓங்கு, கற்றறிந்தார் ஏற்றும் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். இவ்வளவுதாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம மேக் பண்ணி படிச்சோம் அப்படின்னா தமிழ் எல்ஜிபிஎஸ்ல 30க்கு நம்ம 30 வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு நம்ம வந்து மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.